நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கலவரம் இடம்பெற்றது, பல உயிரிழப்புகள். மகார சிறைச்சாலையில் ஒரு கலவரம் இடம்பெற்றது, பல சேதங்கள், ஒரு உயிரிழப்பு, பல பேர் காயம். இப்படி அடுத்தடுத்து இது தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றது. அரசாங்கம் இந்த சிறைச்சாலைகளை பாதுகாப்பதில் ஃபெயிலா என்ன செய்கின்றது அரசாங்கம்? சிறைச்சாலைக்கு வெளிப்புறத்திலே அவர்கள் ஒருங்கிணைக்கப்பட்ட அடிப்படையிலே அங்கு வரவழைக்கப்படுகிறார். பாதுகாப்பு விசாரணை அதிகாரிகளுக்கு இன்னமும் இதை கண்டுபிடித்துக் கொள்ள முடியவில்லையா? இதற்கிடையில் என்ன நடக்கின்றது? இதை யார் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றதல்ல கருத்து. கடந்த அரசாங்கங்களிலே போடப்பட்ட வழக்குகள் மீண்டும் தோண்டி எடுக்கப்பட்டது. ஆனால் இப்போதுதான் நீங்கள் சொல்வதை போல ஊழல் மோசடிவாதிகள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட போகிறார்கள், சிறைக்கு அடைக்கப் போகிறார்கள். சிறைச்சாலையில் அங்கு இடமில்லை. மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தினருக்கான இடுக்கு பிடி நெருக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் பிடியிலிருந்து தப்ப முடியாது. மிக மோசமான பைத்தியக்காரத்தனமான வேலைகளை செய்கிறார்கள். இவர்களுக்கு சிறைச்சாலைகள் இல்லாவிட்டாலும் புதிய சிறைச்சாலைகளை உருவாக்கியும் அந்த சிறைச்சாலையில் இவர் அடைக்கப்படுவார். நாமல் ராஜபக்சேயா இருக்கலாம், இவர்கள் போன்றவர்கள்லாம் என்ன கதைக்கிறோம் என்ற தெரியாமல் உளறி கொண்டிருக்கும். குற்றம் சுமத்துகின்ற தவிர அந்த குற்றத்தை உறுதிப்படுத்தி இன்னும் நாமல் ராஜபக்சே கூட கைது செய்ய முடியாமல் இருக்கின்றதே என்ற ஒரு கதை இருக்கிறது. அதாவது அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் 60,000 ரூபாவினால் சம்பளம் உயர்த்தப்பட்டிருப்பதாக ராமநாதன் அர்ச்சுனா சம்பள ஷீட்டுடன் காண்பித்திருந்தார் அந்த பத்திரத்தை. ராமநாதனுடைய அழுகை தான் அடுத்த மாதம் அளவிலே பாராளுமன்றத்தை விட்டு செல்ல போகிறார், அந்த கூட்டுநர் சம்பளம் எனக்கு கிடைக்கலையே என்ற ஒரு ஏக்கத்தில் தான் அவர் அதை பேசுகிறார். தவிர உங்கள் பெற்றோரின் நிம்மதியே எங்களின் நோக்கம். செவிலியர் பராமரிப்பு, ஆரோக்கிய உணவுகள் மற்றும் சொகுசு அறைகளுடன் ரத்மலானியில் வி கேர் ரெசிடென்ஸ். இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10 தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். இத்தளத்தில் மிக குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்திட இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். லங்காஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். லங்காஸ்ரீயின் நேருக்கு நேர் நேர்காணல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். நாடளாவிய ரீதியில் இப்பொழுது சிறைச்சாலைகளில் ஒரு பதற்றமான சூழல் உருவாகி இருக்கின்றது. நேற்று இரவு மெகசின் சிறைச்சாலை கொழும்பு புரர்லை, அதே போல இன்று காலை குறிப்பிட்ட சிறைச்சாலையில் ஒரு பதற்றமான சூழல். அதனை அடுத்து நீர்கொழும்பு தலுப்புத்தவில் அமைந்திருக்கின்ற பல்லன் சேன திறந்தவெளி சிறைச்சாலையிலே ஒரு பதற்றம். எப்படி இது என்ன நடக்கின்றது? இதன் பின்னணியில் என்ன இருக்கின்றது? அரசாங்கம் இந்த சிறைச்சாலைகளை பாதுகாப்பதில் ஃபெயிலா என்று பல கேள்விகள் எழுந்திருக்கிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கலவரம் இடம்பெற்றது, பல உயிரிழப்புகள். மகார சிறைச்சாலையில் ஒரு கலவரம் இடம்பெற்றது, பல சேதங்கள், ஒரு உயிரிழப்பு, பல பேர் காயம். இப்படி அடுத்தடுத்து இது தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றது. இப்படியே போனால் மீண்டும் தேசிய பாதுகாப்பு கேள்விக்குறியாகும் என்று எதிர்த்தரப்பிலும் சரி, பொதுவாக சமூக வலைத்தளங்களில் பல பேர் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். காரணம், சிறைச்சாலைகளை உடைத்துக் கொண்டு சிறை கைதிகள் வெளியே வருவதற்குத்தான் இப்பொழுது இந்த முயற்சிகள் எல்லாம் இடம்பெறுகின்றது. இதற்கு வெளியிலிருந்து பலருக்கு உள்ளே ஒத்துழைப்பு இருப்பதாகவும், உள்ளே இருக்கின்ற சில சிறை கைதிகளும் இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்திருப்பதாகவும் புலனாய்வு தகவல்கள் வெளியாக இருக்கின்றது. ஆகவே அரசாங்கம் என்ன செய்ய போகின்றது இனியும் என்பதை கேட்கத்தான் இன்று நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இன்று எங்களுடைய நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றார் தாஹா ஐன்ஸ்டீன் அவர்கள். வணக்கம். வணக்கம் திக்ஷன். என்ன நடக்கின்றது நாட்டில் இப்பொழுது? நாங்கள் தொடர்ந்து பார்க்கின்றோம் அடுத்தடுத்து சிறைச்சாலைகளில் கலவரம். ஏற்கனவே புலனாய்வு தகவல்கள் எங்களுக்கு கிடைத்திருந்தது. இந்த நீர்கொழும்பில் உருவான பதற்றமான சூழல், மார சிறைச்சாலையில் உருவான பதற்றமான சூழல், ஏனைய இலங்கையில் இருக்கின்ற ஏனைய சிறைச்சாலைகளிலும் நிச்சயமாக ஒரு பதற்றமான சூழல் உருவாகும் என்று ஏற்கனவே சொல்லப்பட்டது. அதே போல இன்றைய தினம் அடுத்தடுத்து நேற்று மீண்டும் 24 மணி நேரத்திற்குள்ளே அடுத்தடுத்து சிறைச்சாலை கலவரங்கள் பதிவாகி வருகின்றது. என்ன செய்கின்றது அரசாங்கம்? அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே நாங்கள் அதற்கான நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். நீதி அமைச்சர் அதற்கான முழுமையான நடவடிக்கையிலும் அதற்கு முழுமூச்சான செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றார். ஆனால் திட்டமிட்ட அடிப்படையில் நிச்சயமாக இவை நடைபெறுகின்றது என்பது தெளிவாக தெரிகின்றது. காரணம், இந்த சிறை உடைப்புகள் நடைபெற போகின்றது அல்லது நடைபெறுவதற்கு முன் அங்கு சிறைச்சாலையில் இருப்பவர்களும் சரி, சிறைச்சாலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வெளியால் உள்ளவர்களும் சரி, சிறைச்சாலைக்கு வெளிப்புறத்திலே ஏதோ ஒரு விதத்திலே அவர்கள் ஒருங்கிணைக்கப்பட்ட அடிப்படையிலே அங்கு வரவழைக்கப்படுகிறார். எல்லா சிறைச்சாலையிலும், பள்ளச்சேனை சிறைச்சாலையாக இருக்கட்டும், நீர்கொழும்பு சிறைச்சாலையாக இருக்கட்டும், மெகசின் சிறைச்சாலையாக இருக்கட்டும். மெகசின் சிறைச்சாலையில் அந்த தூரம் ஒரு நிலை ஏற்படவில்லை. ஆனால் ஏனைய சிறைச்சாலைகள், கொழும்புக்கு வெளியில் இருக்கக்கூடிய சிறைச்சாலைகளிலே இவ்வாறான சூழல் ஏற்படுகிறது. இது தெளிவாக
உள்ளுக்கும் வெளியிலும் இருந்து ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட அடிப்படையிலே தான் இது திட்டமிட்ட அடிப்படையிலே இடம்பெறுகின்றது. ஆனால் பாருங்கள், இப்பொழுது நீர்கொழும்பிலும் நடந்தது, மார சிறைச்சாலையில் நடந்தது, உறவினர்கள் வெளியே வந்தார்கள். இப்பொழுது அடுத்தடுத்த சிறைச்சாலை நடக்கும்போது அப்படி இருந்தும் கூட அரசாங்கத்திற்கு, அதாவது பாதுகாப்பு விசாரணை அதிகாரிகளுக்கு இன்னமும் இதை கண்டுபிடித்துக் கொள்ள முடியவில்லையா? இதற்கிடையில் என்ன நடக்கின்றது? இதை யார் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றதல்ல அதுல கருத்து. அதாவது ஏற்கனவே இதற்கான புலனாய்வு தகவல் கிடைத்திருந்த போதிலும் சில சந்தர்ப்பங்களிலே திட்டமிட்ட அடிப்படையில் அவர்கள் செய்கின்றது அவசரமாக. சில நேரங்கள் அவர்கள் அதற்கான நேர காலங்களை மாற்றி சில நேரம் அவ்வாறாக செய்வார்கள். குறிப்பிட்ட வெளியில் இருக்கக்கூடியவர்களுடைய ஒத்துழைப்போடு தான் இவை வெளியில் இருக்கக்கூடியவருடைய ஒருங்கிணைப்போடு திட்டத்தின் அடிப்படையிலே உள்ளுக்கு இருக்கக்கூடியவருடைய ஒத்துழைப்பினை தான் அங்கு இடம்பெறுகின்றது. ஒரு சிலர் ஒரு 6, 7, 10 பேர் மட்டுமே அங்கு உள்ளுக்கு அவர்கள் குழப்பிட்டாங்கன்னு சொன்னால் அந்த குழப்பம் சீக்கிரமாக கைதிகளுக்கு இடம்பெறுகின்றது. ஆனால் இந்த இடத்திலே சிறைச்சாலைகளுக்குள்ளே செல்லுகின்ற போதைப்பொருள் கட்டுப்படுத்தப்பட்டதுதான் காரணம் என்று ஒரு சின்ன காரணத்தை அல்ல பொய்யான ஒரு காரணத்தை குறிப்பிட, நிச்சயமாக அது அல்ல காரணம். இடுக்கு பிடியிலே மாட்டியிருக்கக்கூடிய ஊழல்வாதிகள், அவர்களுக்கான சட்டங்கள் திருப்பப்பட்டிருக்கின்றது. மீதி இருக்கக்கூடிய இந்த வருடம் குறிப்பாக ஜனாதிபதியின் அறிவித்தலின் அடிப்படையில் ஜனாதிபதி எங்களோடு அன்றகுமார் திசாநாயக்க சொல்லியிருந்தார், இந்த வருடம் 2024ஆம் ஆண்டு ஊழலில் ஈடுபட்டவர்கள் கடந்த காலத்திலே பிழையான தவறான விடயங்களில் ஈடுபட்டவர்களுக்கான சிறை பிடிக்கக்கூடிய, அவர்களுக்கான தீர்ப்பு வழங்கக்கூடிய ஒரு ஆண்டாக மாறும் என்ற அடிப்படையில் தீர்ப்புகள் சில உயிர்த்த ஞாயிறு தாக்கல் குறிப்பிட்ட விசாரணைகள் எல்லாம் இரவு 11 மணி 12 மணி வரை விசாரிக்கப்படுகிறது. நீதிமன்றங்கள் எல்லாம் இரவு பகலாக தொடர்ந்து வேலை செய்கின்றார்கள். அதற்கான நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய கட்டமைப்புக்கெல்லாம் அதற்காக தொடர்ந்து செயற்பட்டு வருகின்ற புதிய ஏற்கனவே மூடப்பட்ட அல்லது ஏற்கனவே கடந்த அரசாங்கத்தினால் அது மூடி மறைக்கப்பட்ட சில வழக்குகளும் திரும்ப மீண்டும் தோண்டி எடுக்கப்படுகிறது. அந்த அடிப்படையிலே ஜான்சன் ஃபினாவுடைய வழக்குகள் 6 வழக்குகள் மூடப்பட்டிருந்து அவையெல்லாம் மீண்டும் ஏற்கனவே போடப்பட்டவர்கள். நாங்கள் புதிதாக இந்த அரசாங்கத்தில் வந்ததற்கு பின் போடப்பட்ட வழக்குகளில் ஏற்கனவே கடந்த அரசாங்கங்களிலே போடப்பட்ட வழக்குகள் மீண்டும் தோண்டி எடுக்கப்பட்டது. ஆனால் இப்பொழுதுதான் நீங்கள் சொல்வதை போல நீதிமன்ற நடவடிக்கைகள் மிக துரிதமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. விசாரணைகள் இடம்பெறுகின்றது. பழைய ஃபைல்கள் மீண்டும் திறக்கப்படுகின்றது. ஊழல் மோசடிவாதிகள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட போகிறார்கள். அதன் மூலமாக எல்லா குற்றங்களும் உறுதிப்படுத்தப்பட்டதன் பின்னர் சிறைக்கு அடைக்கப் போகிறார்கள். ஆனால் சிறைச்சாலையில் அங்கு இடமில்லை. இந்த விடயத்தை தெளிவுபடுத்துவதற்காக தான் இந்த சிறைச்சாலை நீதிமன்ற கடமைகள், நீதிமன்றத்தினுடைய துரிதங்களும் நான் சொல்ல குறிப்பிட்ட காரணம். அதே மாதிரி நீதிபதிகளுடைய காலங்கள் நீடிப்பது குறித்து புதிய சட்டமூலங்களும் உருவாக்கப்பட இருக்கின்றன. எனவே இதிலே குழப்பமடைந்திருக்கக்கூடியவர்கள், இதிலே குழப்பமடைந்திருக்கக்கூடிய ஊழல்வாதிகள், கடந்த காலத்திலே அரசாங்கங்களை குற்றச்செயலில் ஈடுபட்ட அரசியல்வாதிகள் தாங்கள் போய் இருப்பதற்கு சிறைச்சாலைகள் சரியான நிலையில் இல்லை, சிறைச்சாலைகள் குழப்பமாக இருக்கிறது, சிறைச்சாலைக்குள் எங்களுக்குள்ளே பாதுகாப்பு இல்லை என்ற விடயத்தையும் இவர்கள் பதிவு செய்கின்றார்கள். எல்லா சிறைச்சாலைகளிலும் இவ்வாறான பிரச்சனை இருக்கிறது, அந்த சிறைச்சாலைகளுக்கு எங்களுக்கு போக முடியாது என்ற அடிப்படையில் மனித உரிமைகள் ஆணையத்திற்கு இவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒன்றை சொல்லி இந்த சிறைச்சாலைகளுக்கு தாங்கள் செல்வதை தடுக்கலாம் என்ற அடிப்படையிலும், நீதி விசாரணைகளை சற்று தாமதப்படுத்தலாம் என்ற அடிப்படையிலும் சிறைச்சாலைகளை மையப்படுத்தி அவர்கள் பல 3 நாள் ஒரு திட்டத்திலே அவர்கள் லாபங்களை அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். சிறைச்சாலை உடைப்பின் மூலம் கலவரத்தை வெளியிலே கொண்டு செல்ல முடியும், நாட்டிலே சட்ட ஒழுங்கு சரியாக அமையவில்லை, சரியாக இல்லை என்ற ஒரு கருத்தை கொண்டு செல்ல முடியும். இதன் மூலமாக நாட்டிற்குள் குழப்பம் இருக்கிறது, எனவே சர்வதேச ரீதியிலே இதை கொண்டு செல்வதன் மூலம் நாட்டிற்கு வரக்கூடிய வருமானத்தை தடுக்க முடியும். அதே மாதிரி சுற்றுலா பயணிகளுடைய அவர்கள் வருவதை தடுக்க முடியும். அதனோடு சிறைச்சாலைக்குள் செல்ல இருக்கக்கூடிய ஊழல்வாதிகளும் கடந்த காலங்களில் ஈடுபட்ட குற்றவாளிகளும் தங்களுக்கு சிறைச்சாலைகள் சரியான அடிப்படையில் இல்லை, சிறைச்சாலைகள் பாதுகாப்பில்லை என்ற ஒரு விடயத்தையும் பதிவு செய்து தாங்கள் சிறைச்சாலைக்கு செல்வதை தடுத்து விடலாம் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். நிச்சயமாக எங்களுடைய அரசாங்கம் தண்டனை வழங்கும், இவர்களுக்கு சிறைச்சாலைகள் இல்லாவிட்டாலும் புதிய சிறைச்சாலைகளை உருவாக்கியும் அந்த சிறைச்சாலையில் இவர் அடைக்கப்படுவார்கள். அதற்கான நடவடிக்கை, குற்றவாளிகள் என்று நிரூபிக்கப்படும் பட்சத்தில் இவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். இவ்வாறான சிறைச்சாலைகள் உடைப்பும் சிறைச்சாலைகளுக்குள்ளே பாதுகாப்பு இல்லை என்ற ஒரு தோரணை இவர்கள் ஏற்படுத்துவதன் மூலமாகவும் இவர்களுடைய கைதிகளை தடுத்து விடலாம் என்று இவர்கள் நினைப்பது முட்டாள்தனம், மிக மோசமான பைத்தியக்காரத்தனமான வேலைகளை செய்கிறார்கள். ஆனால் இவர்கள் சொல்லக்கூடிய உள்ளுக்கு போதைப் பொருட்கள் உள்ளுக்கு செல்வது குறைவாக இருப்பதன் காரணமாகத்தான் அங்கு இருக்கக்கூடியவர்கள் அதுக்கு ஏற்பட்ட அவர்கள் இருக்கக்கூடிய அந்த ஒரு மனோநிலை காரணமாக இவர்கள் இவ்வாறான நடவடிக்கை ஈடுபட்டு அவ்வாறு மனோநிலை காரணமாக இவ்வாறான நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார் என்றால் எவ்வாறு திட்டமிட்ட அடிப்படையில் ஒரே நேரம் 24 மணித்தியாலங்களுக்குள் எவ்வாறு 3-4 சிறைச்சாலைகளிலே இவ்வாறான அசம்பாவிதங்களை ஏற்படுத்த முடிகிறது என்றால் வெளியில் இருக்கின்றவர்கள் நிச்சயமாக இந்த அரசியலிலே மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தினருக்கான இடுக்கு பிடி நெருக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் பிடியிலிருந்து தப்ப முடியாது.
அவர்களை இடுக்கிலே பிடித்த அடிப்படையில் இவர்களுக்கான வழக்குகள் விசாரணையில் இடம்பெற்று வருகின்றது. ஈஸ்டர் குண்டு தாக்கல் விசாரணைகளாக இருக்கலாம் அல்லது ஏனைய விசாரணைகளாக இருக்கலாம். இவர்களுக்கு எதிரான ஊழல் விசாரணைகள் இருக்கலாம். துரிதப்படுத்தப்பட்டு தீர்ப்பு வழங்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்திருப்பதன் காரணமாக, அதே நேரம் பூஜித்த ஜெயசுந்தர ஈஸ்டர் குண்டு தாக்கலிலே மிக பிரபலமான இருவருக்காக மரண தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டதன் பிற்பாடு இவர்கள் மிகவும் மோசமாக அவர்களுடைய முகங்களை பார்க்கின்ற போது அவர்களுடைய முகத்தில் அந்த ரேகை விளங்குகிறது. பயத்திலும் பதட்டத்திலும் தாங்கள் சிறைக்கு செல்ல போகின்றோம் என்பதை அவர்களுடைய அகத்தின் அழகு முகத்திலே அவர்கள் தெரிகிறது. அவர்கள் அதை காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே அந்த அடிப்படையில் எதை கதைக்கிறோம் எதை செய்கிறோம் என்று கூட தெரியாத அளவில் ஒவ்வொருத்தருடைய குறிப்பாக மொட்டுக்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நாமல் ராஜபக்சேயாக இருக்கலாம், அவருடைய பொதுச் செயலாளர் சாகர காரியவசம், இவர்கள் போன்றவர்கள்லாம் என்ன கதைக்கிறோம் என்ற தெரியாமல் உளறி கொண்டிருக்கின்றார்கள். இப்போ நாமல் சம்பந்தமாக நீங்கள் குறிப்பிட்டீர்கள். இப்போ நாமல் ராஜபக்ச அரசாங்கத்துக்கு சேலஞ்ச் செய்கிறார். இந்த அரசாங்கத்தில் எது செய்தாலும், அதாவது இந்த அரசாங்கம் விடுகின்ற பிழைகளுக்கெல்லாம் ராஜபக்சர்கள் தான் காரணம். ஏதாவது நாட்டில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அரசாங்கம் அதில் பிழைத்தால் ராஜபக்சர்கள் தான் காரணம் என்று தொடர்ந்தும் குற்றம் சுமத்துகின்ற தவிர அந்த குற்றத்தை உறுதிப்படுத்தி இன்னும் நாமல் ராஜபக்சேயை கூட கைது செய்ய முடியாமல் இருக்கின்றதே என்ற ஒரு கதை இருக்கிறது. அதாவது சரத் பொன்சேகாவை கைது செய்தது போன்று கைது செய்யவோ அல்லது சிராணி பண்டாரநாயக்கை வெளியில் போட்டது போன்று வெளியில் போட்ட ரீதியிலே எங்களுடைய அரசாங்கத்திலே நீதித்துறை இயங்கவில்லை. அங்கு காட்டு தர்பார் நடத்தவில்லை. நீதித்துறை நியூட்ரலாக அவர்கள் சுயாதீனமாக இயங்கியிருக்கின்றார். விசாரணைகளின் அடிப்படையிலே தண்டனைகள் சரியான முறையில் வழங்கப்பட வேண்டுமாக இருந்தால் அதற்கான சாட்சிகள் வேண்டும். அந்த சாட்சிகள் எல்லாம் சரியாக அமைகின்ற போதுதான் தீர்ப்புகள் வழங்கப்படுகின்றன. அவ்வாறு தீர்ப்புகள் வழங்கப்பட்டதன் பின் இவர்கள் கைது செய்யப்படும். இவர்களுக்கான கைதுகள் நெருங்கி வருகின்றது என்பதற்கான அடையாளமே இவர்களான இந்த குழப்பங்களை ஏற்படுத்துவதும் குழப்பங்களை உருவாக்கும் அவருடைய நோக்கமாக இருந்து கொண்டு, அந்த நோக்கத்தின் அடிப்படையிலே இவர்களை கைதை தடுப்பதற்காகத்தான் இந்த செயற்பாடுகளை அவர்கள் திட்டமிட்ட அடிப்படையில் ஈடுபட்டு வருகின்றார்கள். ஆனால் எதிர்த்தரப்பில் இருப்பவர்கள் தொடர்ந்து முன்வைத்த குற்றச்சாட்டு, இன்னும் கூட இந்த நடந்த கலவரங்களுக்கு அடுத்து இவர்கள் கொடுத்த வாய்ஸ் கட்டுகள் ஒரு சிலருடைய பார்க்கும்போது, பாருங்கள் நாங்கள் சொன்னோம் தானே சிறைச்சாலைகளுக்குள்ளே மக்களுடைய அந்த சிறை கைதிகளுடைய எண்ணிக்கை அதிகம், அந்த இருக்கக்கூடிய இடத்தை விட அவர்களுக்கு அதிகமான சிறை கைதிகள் உள்ளே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களும் மனிதர்கள் தானே. அப்படி என்றால் இந்த அரசாங்கம் சிறைச்சாலைகளை கட்டி அதற்கு பிறகு இந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் தானே, ஏன் இன்னமும் அந்த மாதிரி நடவடிக்கையில் ஈடுபடாமல்? இவ்வளவு காலமும் இருந்த சிறை கைதிகள் தான் இருக்கின்றார்கள். இந்த அரசாங்கம் வந்ததற்கு பின் சிறையில் பிடிக்கப்பட்டார்கள் என்ற அடிப்படையில் நான் கடந்த செவ்வியிலும் சொன்னேன், ஒரு 1000 அல்லது 2000 ஒரு 10,000 பேர் கைது செய்திருந்தால் கூட 10,000 பேருக்கான கைதுக்கு இடம் இருக்கின்றது. போகம்பர சிறைச்சாலை மூடப்பட்டிருந்தது, மீண்டும் அது திறக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அதற்கான ஆல்ட்ரேஷன்கள் நடந்தது. புதிய சிறைச்சாலைகள் அமைப்பதை விட குற்றமற்ற ஒரு சமூகத்தை உருவாக்குவதே ஒரு அரசாங்கத்தினுடைய கடமையாக இருக்கின்றது. நாங்கள் ஒரு குற்றமற்ற சமூகத்தை உருவாக்குவதாக இருந்தால் குற்றவாளிகளுக்கான தண்டனைகள் கடுமையாக இருக்க வேண்டும். அவர்களை இயக்குபவர்கள், அவர்களை உருவாக்குபவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். உருவாக்குபவர்களும் அவர்களை உருவாக்கி விட்டவர்களும் அவர்களை இயக்கி கொண்டிருப்பவர்களும் இப்போது தண்டிக்கப்பட்டிருக்கின்றார்கள். எனவே தண்டிக்கப்பட்டு கொண்டிருப்பதன் காரணமாகத்தான் இவ்வாறான செயற்பாடுகளை அவர்கள் செய்து கொண்டவர்கள். மீண்டும் அவர்களுக்கு தேவை இந்த நாடு குற்றவாளிகள் நிறைந்த ஒரு நாடாக இருக்க வேண்டும் என்பது. எங்களுக்கு அது தேவையில்லை. இந்த அரசாங்கத்திற்கு, எங்களுடைய அரசாங்கத்துக்கு அவ்வாறான அவசியப்பாடு எங்களுக்கு தேவையே இல்லை. குற்றமற்ற ஒரு சமூகத்தை உருவாக்குவதே வந்து ஒரு அரசாங்கத்தினுடைய தேவையாக இருக்குது. அந்த தேவையை நாங்கள் செய்கின்றோம். குற்றத்தில் ஈடுபட்டவர்களும் குற்றவாளிகளை உருவாக்குபவர்களும் தற்போது தண்டிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த நாடு குற்றமற்ற ஒரு நாடாக, சிறைச்சாலைகள் ஒரு குறைந்த நாடாக நிச்சயமாக மாற்றப்படும். அதற்கான எங்களுக்கு காலம் கடிந்து வந்து கொண்டிருக்கின்றது. குற்றவாளிகளும் குற்றவாளிகளை இயக்குபவர்களும் குற்றவாளிகளை உருவாக்குபவர்களும் தண்டிக்கப்படுகின்ற போது நாட்டிலே குற்றச்செயல்களில் ஈடுபடக்கூடியவர்கள் நிச்சயமாக இல்லாமலாக்கப்படுவார்கள், குறைக்கப்படுவார்கள். நீதிமன்றங்கள் தீர்ப்புகள் மூடாக வழங்கப்படுகின்ற தீர்ப்புகள் அதுக்கு அந்த கடுமையாக இருக்கின்ற போது குற்றவாளிகள் மீண்டும் குற்றச்செயல்களை ஈடுபடுவது தடுக்கப்படும். சிறைச்சாலைகள் குறையும். சிறைச்சாலையில் மீண்டும் கட்ட வேண்டிய அவசியங்கள் தேவையில்லை. சிறைச்சாலைகள் கட்டமைப்புகள் உள்ளுக்கு நீர்கொழும்பு சிறைச்சாலையாக இருக்கலாம், மகார சிறைச்சாலையாலும் குறிவைத்து சிறைச்சாலைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய கட்டடங்கள் தாக்கப்பட்டிருக்கின்றது. எனவே சிறைச்சாலைக்கு உள்ளுக்கு செல்வதற்கு முன் மெக சிறைச்சாலையாக இருக்கலாம், நீர்கொழும்பு சிறைச்சாலையாக இருக்கலாம், மகர சிறைச்சாலையாக இருக்கலாம், இவ்வாறான அரசியல் ரீதியாக குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள், ஊழலில் ஈடுபட்டவர்களுக்கான குறுகிய காலத்தில் விசாரணைக்காக கொண்டு வருவதற்காக மகர அல்லது நீர்கொழும்பு அல்லது மெகசின் சிறைச்சாலைகளை இவர்களுக்கு தடுத்து வைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். அவ்வாறான கட்டிடங்கள் தொகுதிகளை உடைப்பதன் மூலம் புனர்நிர்மாணம் செய்து நல்ல சிறைச்சாலையில் இருக்கலாம் என்ற நோக்கத்திற்காக அவர்கள் உடைக்கிறார்கள் என்ற ஒரு நகைப்புக்குரிய விடயத்தை இந்த விடயத்தில் பேச முடியும். ஆனால் நிச்சயமாக சொல்கிறோம், இந்த விதமான விடயங்கள் இவர்களுடைய குற்றச்செயலில் ஈடுபட்டவர்களையும் ஊழலில் ஈடுபட்டவர்களையும்
கைது செய்வதை தடுக்கும் என்று அவர்கள் நினைப்பார்கள் என்றால் அதுதான் அவருடைய முட்டாள்தனம். நிச்சயமாக அவர்கள் கைது செய்யப்பட போகிறார்கள். இவர்களுக்கான கைது நெருங்கி வருகின்றதுக்கான அடையாளமே தான் இவ்வாறான சிறைச்சாலைகளை உடைப்பதும் சிறைச்சாலைகளுக்குள்ள கலவரங்களை ஏற்படுத்துவதற்கான காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது பாருங்கள், சாகர காரியவசம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் சாகர காரியவசம் 2 நாட்களுக்கு முன்பதாக அவருடைய கட்சியின் ஊடக சந்திப்பில் வைத்து சொன்ன விடயம்தான், இலங்கையின் 37வது போலீஸ் மா அதிபர், தற்போது இருக்கின்ற போலீஸ் மா அதிபரை நடுவீதியில் வைத்து மக்கள் அடித்து கொலை செய்யும் நிலை ஒரு பதிவாகிவிடக் கூடாது, அப்படி ஒரு பதிவாக போகின்றது என்பதை போல ஒரு கடுமையான அச்சுறுத்தல் விடுத்திருந்தார். ஆனால் அந்த கடுமையான அச்சுறுத்தல் விடுத்து இப்பொழுது 3 நாட்கள் ஆகின்றது. நேற்றைய தினம்தான் போலீசார் கடுவலை நீதிமன்றத்திலே இந்த விடயங்களை கூறி தெளிவுபடுத்தி விசாரணைக்கான அனுமதியை பெற்றுக் கொள்கின்றார்கள். ஆனால் இன்னமும் சாகர காரியவசம் வெளியே விசாரணைகள் இடம்பெற வேண்டும். சாகர காரியவசமுடைய அந்த அவருடைய பேச்சு, ஊடக சந்திப்பின் போது அவர் பேசிய விதம் ஒரு போலீஸ்மா அதிபரை மிரட்டுவது போன்ற ஒரு துணையில் தான் அது அமைந்திருக்கின்றது. அதிலே போடப்பட்ட வீடியோவிலே முழுமையான வீடியோவை, முழுமையான காணொளியை தற்போது கடுவலை நீதிமன்றத்திலே மிக முக்கியமான மாஸ் மீடியா இருக்கக்கூடிய 6 நிறுவனங்களிடம் கேட்கப்பட்டிருக்க அவர் வழங்கியிருக்கின்றார்கள். அதற்கு பின் அதை நீதிபதியோ அல்லது அதுக்கான குழுக்களோ அதை விசாரித்து அதன் பார்த்ததற்கு பிற்பாடு அந்த அந்த வார்த்தைகளுடைய தாத்பரியம், அந்த வார்த்தைகளுடைய தாக்கம் எவ்வளவு தூரத்துக்கு இவரை மிரட்டுகின்றது என்ற அடிப்படையிலே அது முன்னெடுக்கப்படும். குறிப்பாக இது சம்பந்தமாக எங்களுடைய பாதுகாப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய ஆனந்த விஜயபால சகோதரர் அவர்களும் இது குறித்த விடயத்தை நேற்று முழுமையான ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தார். அதில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இதற்கு எதிரான நடவடிக்கை எடுக்கப்படும். அதுதான் நான் சொல்லுகின்றேன். இவர்களுக்கான கைதுக்கான இடுக்குப்பிடி நெருங்கி வருகின்றது என்ற அடிப்படையிலே சுதீஸ்வர பண்டாவரையாக இருக்கலாம், விமல் வீரவன்சையாக இருக்கலாம், கம்பம் விளவாக இருக்கலாம், அதே போன்று இப்போது சாகல காரியவசமும் அவர்களுடைய லிஸ்டில் இணைந்திருக்கிறார். என்ன பேசுகிறோம் என்பது தெரியாமல் உளறி கொண்டு பயத்திலே அவர்கள் பேசிக்கொண்டு வருகிறார்கள். பயத்தின் உச்சக்கட்டத்திலே தான் இந்த நடவடிக்கையிலே ஈடுபடக்கூடிய அதிகாரிகளை பயமுறுத்துகிறார்கள். அடுத்த ஆட்சியில் வருகின்ற போது உங்களை நாங்கள் என்ன செய்கிறோம் பாருங்கள் என்ற அடிப்படையில் அந்த தொனியிலே அவர்களுடைய சில வார்த்தை பிரயோகங்கள் இருக்கின்றது. எனவே அதற்கு இந்த அரசாங்கத்தில் இடமில்லை. இந்த அரசாங்கம் ஆட்சி மாற்றப்படுகின்ற போது அந்த ஆட்சி மாற்றத்தின் போதும் இவ்வாறான அதிகாரிகளுக்கு எந்த விதமான தண்டனைகளோ அல்லது அரசியல் பழிவாங்கல்களோ இடம்பெறாத விதத்தில் நாங்கள் சட்டங்களை அமைத்து வைத்துட்டு தான் ஆட்சி வேறொருவரிடம் கையில் கொடுப்பதாக இருந்தாலும் அதிகாரிகளுக்கு எந்த விதத்திலும் அவர்களுக்கு எந்த விதமான தாக்குதல் பிழையும் செய்துவிடாத அடிப்படையிலே சர்வதேசத்தை ஒத்த விதத்தில் சில சட்டங்களை உருவாக்கி விட்டு தான் நாங்கள் செல்லுவோம் என்பதையும், நிச்சயமாக இவ்வாறான குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் என்பதற்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. தண்டிக்கப்பட போகின்றார்கள் என்பதற்கான பல உதாரணங்கள் தற்போது இடம்பெற்று வருகின்றது. ரைட். இந்த பாதுகாப்பு சம்பந்தமாக நாங்கள் தொடர்ந்தும் பேசி வந்த நிலையில் நேற்றைய தினம் பாராளுமன்றத்திலே ஒரு சம்பவம் நடந்தது. அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் 60,000 ரூபாவினால் சம்பளம் உயர்த்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர் அந்த சம்பள ஷீட்டுடன் காண்பித்திருந்தார். அந்த பத்திரத்தை அவர் ஃபேஸ்புக் பக்கத்திலும் அவர் பதிவிட்டிருந்தார். இப்பொழுது இது பெரும் பிரச்சனையாக இருக்கின்றது. காரணம், இந்த அரசாங்கத்தில் யாரும் அதிகமான சம்பளம் பெற மாட்டார்கள், அதே போல் இவர்களுக்கான கொடுப்பனவுகள் பெரிதாக இருக்காது, இப்படியெல்லாம் சொல்லித்தான் ஆட்சிக்கு வந்தார்கள். ஆனால் இன்று இவர்களும் உட்பட எதிர்க்கட்சியினருக்கும் சேர்த்து சம்பளத்தை அதிகரித்து இருக்கின்றார்கள். நேற்று பார்லிமெண்ட் உறுப்பினர் அவர் அதைத்தான் கேட்கின்றார். என்னுடைய சம்பளத்தை, இங்கே இருக்கின்ற எல்லோருடைய சம்பளத்தையும் நிறுத்தி விட்டீர்கள். சாதாரண உச்சக்கர வண்டியினுடைய சாரதியினுடைய வாழ்க்கை செலவுகளை குறைக்க முடிந்ததா? அதே போல அரசு அதிகாரிகளுடைய சம்பளத்தை உங்களால் உயர்த்த முடிந்ததா? அப்படியெல்லாம் கேட்கின்றார். இதற்கு என்ன பதில்? உண்மையாகவே அரசாங்கத்தினுடைய வாக்குறுதி என்ன நடந்தது? கடந்த 2 ஆண்டுகளாக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான அத்தனை வரப்பிரசாதங்களும் முற்றுமுழுதாக தடுக்கப்பட்டு நிறுத்தப்பட்டு அவ்வாறான எந்த விதமான வரப்பிரசாதங்களும் வழங்கப்படவில்லை. அவர்களுக்கான கொடுப்பனவுகளுமாக இருக்கலாம், அவர்களுக்கான பெட்ரோல் டீசல் போன்ற விடயங்களாக இருக்கலாம், அனைத்துமே நிறுத்தப்பட்டிருந்தது, லிமிட் பண்ணப்பட்டிருந்தது. அதனூடாக சேமிக்கப்பட்ட பெருந்தொகை, பில்லியன் கணக்கான 2 வருடங்களுக்கான தொகை மீதப்படுத்தப்பட்டது இந்த அரசாங்கத்திலே. ஆனால் சம்பள உயர்வு என்ற அடிப்படையில் அரசு அதிகாரிகளுக்கான, அரச பணியாளர்களுக்கான சம்பள உயர்வு இந்த அரசாங்கம் வந்தவுடனே வழங்கியது. கடந்த பட்ஜெட்டிலே அது வழங்கப்பட்டது. ஆனால் இந்த பட்ஜெட்டின் போது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான சம்பள உயர்வு என்று ஏற்படுகின்றது. ஏனையவர்களுடைய சம்பள உயர்வு குறித்து அர்ச்சுனா ராமநாதன் அதில் பேசவில்லை. ஆனால் அர்ச்சுனா ராமநாதனுடைய அழுகை என்னவென்றால், தான் அடுத்த மாதம் அளவிலே பாராளுமன்றத்தை விட்டு செல்ல போகிறார்.
அந்த கூட்டுன சம்பளம் எனக்கு கிடைக்கலையே என்ற ஒரு ஏக்கத்தில் தான் அவர் அதை பேசுகிறாரே தவிர ஏனையவர்களுக்காக கூட்டியிருக்கிறார்கள் என்ற விடயத்தை அவர் பேசவில்லை. ஏனைய சமூகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அதே நேரம் பிரைவேட் செக்டரில் இருக்கக்கூடியவர்களுக்கும் வர இருக்கக்கூடிய பட்ஜெட்டின் போது அவர்களுக்கு எவ்வாறான சம்பள உயர்வுகள் வழங்கப்பட வேண்டும் என்பதை குறித்து பேசப்படும். ஆனால் இந்த விடயம் யாரும் எதிர்க்கட்சியில் யாருக்கும் பிரச்சனையாக தெரியவில்லை. அவர்கள் அமைதியாக இருந்து விட்டார்கள். எல்லாருடைய வரப்பிரசாதங்களும் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. அர்ஜுனா ராமநாதன் வார மாதம் அளவிலே அவர் வெளியிலே செல்ல போகின்றார். அதுக்கு அடுத்த மாதம் அளவிலே அவருக்கான வழக்கின் தீர்ப்பு வரப்போகின்றது. இவர் ஏற்கனவே அரச பணியில் இருந்து கொண்டு அரசியலில் ஈடுபட்டார் என்ற குற்றச்சாட்டிற்கான தீர்ப்புகள் வர இருக்கின்றது. அதற்கு முன் தானே விலகிச் செல்வது சிறந்தது என்ற அடிப்படையில் விலகிச் செல்ல இருக்கிறார். அதுக்கு அந்த சீட்டை அவருக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய அவருடைய செயலாளராக இருக்கக்கூடியவரோ அல்லது அவருடைய இணைந்து செயற்படக்கூடிய கௌசல்யாவுக்கு அவர் வழங்க இருப்பதாக பேசப்பட்டு வருகின்றது. கடந்த காலமாக பேசப்பட்டு இவருக்கு அந்த சம்பளம் கிடைக்கவில்லை. போகிற நேரம் எதையாவது குழப்பிட்டு போவோம். நான் அடிக்கடி சொல்ல விஷயம், ஒரு யுத்தம் ஒன்று இடம் இருக்கின்றதுனால யுத்தத்திலிருந்து விட்ரோ பண்ணி போகிறாங்களா இருந்தால் அந்த இடத்தை முழுமையாக நிர்மூலமாக்குவார்கள், குழப்பி அடிப்பார்கள். என்னத்தையா இருக்கிற கையில் இருக்கிற ஒன்றால் அடித்து உடைச்சிட்டு போகிறதா அவங்களோட வேலையாக இருக்கும். அது மாதிரி மக்களை குழப்பிட்டு போவோம்னதுக்காக 60,000 ரூபா சம்பளம் கூட கொடுக்குறாங்க. தனக்கு கிடைக்கலன்ற இயக்கத்தில் தான் இவர் செய்கிறாரே தவிர மற்றபடி ஏனைய அரசு ஊழியர்களாக இருக்கலாம், ஏனையவர்களாக இருக்கலாம், புதிய பட்ஜெட் வாசிப்பின் போது நிச்சயமாக அவர்களுக்கான சம்பள உயர்வுகள், அவர்களுக்கான வாழ்க்கை தரம், வாழ்வாதாரம் குறித்த விடயங்கள் எல்லாம் பேசப்பட இருக்கின்றது. இந்த பட்ஜெட்டின் போது சில வரிச்சலுகைகள், சில பொருட்களுக்கான வரிகள் நீக்கங்கள் போன்ற விடயங்களும் பேசப்பட்டிருக்கின்றது. எனவே அவ்வாறான விஷயங்கள் பேசப்படுகின்ற போது இவர்கள் மக்களை குழப்ப நினைப்பதன் மூலமாக குழம்பி விட போவதில்லை. மக்களுக்கான ஒரு 3 வீல் டிரைவருக்கான வருமானங்களும் அதிலே பேசப்பட இருக்கின்றது. எதிர்வரக்கூடிய பட்ஜெட்டிலே அது பேசப்பட இருக்கிறது. அடுத்த மாதம் அளவில் அது பார்க்க முடியும். அதற்கு முன் இவ்வாறான ஒரு விடயத்தை பேசி பார்க்க அதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விடயத்தை எடுத்து குழப்பலாம்னு நினைக்கிறார்கள். குழம்புறதுக்குரிய இவர பேச்சை கேட்டு குழம்புறதுக்குரிய யாருமே இப்போது இல்லை, குழம்பக்கூடியவர்கள் இல்லை. ஒரு சில சிங்கள சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் இப்போ இவருடைய பேச்சை எடுத்து முன்னும் கொண்டு செல்ல இருக்கிறார்களே தவிர மற்றபடி தமிழ் சமூகத்திலே இவருடைய பேச்சை கணக்கெடுப்பதற்கு யாருமே இல்லாத ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. ரைட். அதனைத் தொடர்ந்து நாங்கள் மக்கள் மத்தியிலிருந்து ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது, அதை நிச்சயமாக நாங்கள் பேசியாக வேண்டும். இந்த அரச திணைக்களங்களில் ஏதாவது ஒரு சென்று சேவையை பெற்றுக்கொள்வதற்கு மக்கள் கடும் கஷ்டப்படுகின்றார்கள். ஒரு தாமதம் இருக்கின்றது. குறிப்பாக தேசிய அடையாள அட்டையாக இருக்கலாம், அல்லது பாஸ்போர்ட்டாக இருக்கலாம், அல்லது ஏன் பிறப்பு சான்றிதழ் ஒன்றை கூட கொஞ்சம் தாமதமாகின்றது. இப்படியான பல முறைப்பாடுகளை மக்கள் மத்தியில் எங்களுக்கு அவதானிக்கூடியதாக இருக்கிறது. மக்கள் முன்வைக்கின்றார்கள். ஏன் இந்த தாமதம்? இதற்கு ஒரு வேகப்படுத்துவதற்கான எந்த விதமான நடவடிக்கையும் இந்த அரசாங்கம் எடுக்காமல் இருக்கின்றதா? எடுக்குமா? இல்லை, அரசாங்கம் அதுக்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அதான் சொல்ல போனால் ஒரு 2 வருடங்களுக்கு முன்பு 3 வருடங்களுக்கு முன்பு வாகன இறக்குமதியை முற்றுமுழுதாக தடை செய்திருந்தார்கள். வாகன இறக்குமதி மூலம் பெருந்தொகையான டாலர் வெளிநாடுகளுக்கு செல்கின்ற டாலரை தடுப்பதற்கான திட்டம் இதுதான். வாகன இறக்குமதி நிப்பாட்டுவோம் என்றார்கள். எனவே அந்த அடிப்படையிலே வாகன தகடுகள் கொடுப்பதற்கான பல தாமதங்கள் ஏற்பட்டு இப்போது அது நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கு, கொடுத்து கொண்டிருக்கு. ஆனால் இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பின் 3 தடவைக்கு மேலே பெருமளவிலான வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றது. இறக்குமதி செய்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த டொலர் சென்றாலும் திரைசேரியிலே எங்களுக்கான அதற்கான பணம் திரைசேரி நிரம்பி இருக்கின்றதற்கான பல சான்றுகளும் வந்திருக்கின்றது. வளர்ச்சி அடைந்து வருகின்றது என்பதும் பேசப்பட்டு வருகின்றது. அது வாகன தகடுகள் வழங்கப்படுகின்ற விடயம் நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றது. கடந்த காலத்தில் வாகன இறக்குமதியே செய்ய முடியாத நிலையிலே இருந்தவர்கள் அவர்கள்தான் வாகன இறக்குமதி செய்யறதுக்கு முடியாத ஒரு அரசை கொண்டு செலுத்தியவர்கள் தான் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறார். வாகன தகடு வழங்குவதற்கு இயலாத ஒரு அரசாங்கமா என்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கின்றார். அதே போன்று கடவுச்சீட்டு விடயமாக இருக்கலாம். கடவுச்சீட்டு பல காலம், ஒரு வருட காலமாக வழங்கப்பட கடவுச்சீட்டுக்கான பேப்பரை கொள்வன செய்வதற்கு அவர்களுக்கான நிதி இல்லாத ஒரு சூழல் இருந்தது. ஆனால் இப்போது கடவுச்சீட்டுகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது, தாராளமாக போய்கொண்டிருக்கிறது. ஒரு சில தாமதங்கள் இருக்கின்றது. அதே போல தான் ஐடென்டி கார்டும், அதற்கான ஐடென்டி கார்டும் ஒரு சில நிறுவனங்களிடமே ஏகபோக உரிமைகள் வழங்கப்பட்டிருந்தது. அவைகள் எல்லாம் அந்த முழுமையான அந்த ஏகபோக உரிமைகள் எல்லாம் நீக்கப்பட்டு வருகின்றது. அதே நேரம் பழைய அதிகாரிகள், பழக்கப்பட்ட அதிகாரிகள், கிட்டத்தட்ட 50 வருடம், 40 வருடம், 35 வருடம் இந்த சேவையிலே இருந்த பல பணியில் இருந்த அதிகாரிகள் தான் இன்னமும் இருக்கின்றார்கள். புதிய யாரையும் இந்த அரசாங்கம் இதுவரையிலே நியமிக்கவில்லை. இந்த அரசாங்கத்தினூடாக புதிய பணியாளர்கள் அங்கு அமர்த்தப்படவில்லை. எனவே பழைய பணியாளர்கள் தான் துரிதப்படுத்தக்கூடிய விதத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் தங்களை மாற்றி வருகின்றார்கள். இவர்களை வைத்து கொண்டு தான் நாங்கள் இந்த அரசாங்கத்தை மாற்ற வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கமாக. ஏனென்றால் அவர்களெல்லாம் டேட்டா,
அவர்களிடம் பல வகையான தகவல்கள் இருக்கின்றது. இவர்களை முற்றுமுழுதாக வெளியிலே போட்டுவிட்டு புதியவர்களை கொண்டு வந்து செய்வதாக இருந்தால் அது சிரமத்துக்குரிய ஒரு விடயமாகும். அவ்வாறான பல சிக்கல்களையும் பல மனித உரிமைகள் மீறல்கள் போன்ற பல சட்டங்களையும் சந்திக்க வேண்டியும். எனவே இருக்கின்றவர்களை திருத்தி கொண்டு அவர்கள் இந்த நாட்டை நேசிக்கக்கூடியவர்களாக மாற்றிக்கொண்டு அவர்களுடான ஒரு பணியை வளப்படுத்துவதற்கான ஒரு நடவடிக்கையில் தான் இந்த அரசாங்கம் ஈடுபட்டு வருகின்றது. அந்த அடிப்படையிலே இதை பேசுகின்றவர்கள் 2 வருடத்துக்கு முன் எவ்வாறு இருந்தது? ஐடென்டி கார்டு கொடுக்கறதுக்கு முடிஞ்சதா? இல்லை. ஐடென்டி கார்டு கொடுக்கல. பாஸ்போர்ட் கொடுக்கக்கூடியதாக இருந்ததா? கொடுக்க முடியவில்லை. வாகனங்கள் இறக்குமதி செய்தார்களா? இல்லை. ஆனால் இவர்கள் தான் வாகன தகடு கொடுப்பதற்கான சில விடயங்களையும் அதே நேரம் ஐடென்டி கார்டு கொடுக்காத விடயங்களையும் பாஸ்போர்ட்டில் தாமதம் ஏற்படுகின்ற விடயங்களையும் பேசி வருகின்றார்கள். நிச்சயமாக அதுவும் இன்னும் ஒரு குறுகிய காலத்திற்குள் இன்னொரு 6 மாத காலங்களுக்குள் அவ்வாறான அது மாத்திரமல்ல, ஏனைய அரச பணியிலே இருக்கக்கூடிய அத்தனை நிறுவனங்களும் லாபகரமான நிறுவனங்களாகவும் அதே மாதிரி துரிதமாக சேவைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய நிறுவனங்களாகவும் மாற்றப்படும். எனவே அதற்கான காலம் கணிந்து வருகின்றது. இன்னொரு குறுகிய காலத்துக்குள் 6 மாத காலங்களுக்குள் இந்த வருடம் முடிவடைவதற்குள் அவையும் அநேகமாக இப்போது வழங்கப்படுகின்ற தீர்ப்புகள் அவர்களை திருத்தும். அரச பணியாளர்களாக அவர்களை நியமித்த அரசியல்வாதிகள் கைது செய்யப்பட்டு குற்றங்கள் தண்டிக்கப்படுகின்ற போது அவர்களுக்கான தண்டனைகள் கொடுமையான தண்டனைகள் அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற போதும் மரண தண்டனைகள் போன்ற தண்டனைகள் இவர்களுக்கு வழங்கப்படுகின்ற போதும் கீழே பணியாற்றி அவர்களால் நியமிக்கப்பட்டவர்கள் எங்களுக்கு அவ்வாறான தண்டனை வந்துவிடக்கூடாது, எனவே நாங்கள் சரியான முறையிலே பணியை செய்ய வேண்டும், ஊழலிலே ஈடுபடக்கூடாது, கையூட்டங்களை பெறக்கூடாது, மக்களுக்கான பணியை சரியாக செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் திருந்தி அவர்கள் இந்த பணியை மிக விரைவாக செய்து தருவதற்கான காலம் கனியும். நிச்சயமாக அதற்கான காலம் வருகிறது என்பதையும் இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறேன். ரைட். அந்த விடயத்தோடு மைத்ரிபால சிறிசேன முன்னாள் ஜனாதிபதி இப்பொழுது பூஜித் ஜெயசுந்தரவுக்கும் எம்எஸ்டி பெர்னாண்டோவுக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அன்று ஈஸ்டர் அட்டாக் நடக்கும் போது நாட்டில் இல்லாமல் சிங்கப்பூரிலே சென்று இருந்த அப்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு எதிராக ஏன் இன்னமும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை? அதே போல அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர் ஜனாதிபதியாக இருக்கும்போது அவரை இந்த வழக்குகளில் இருந்து அவர் எப்படியோ எஸ்கேப் ஆகி இருக்கின்றார். ஆகவே இவர்களுக்கு எதிராக ஏன் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருக்கின்றது என்ற கேள்வியும் சமூகத்தில் இருக்கின்றது. என்ன காரணம்? இல்லை, ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட வழக்குகளினூடாக தான் தீர்ப்புகள் வழங்கப்பட்டு வருகின்றது. ஆனால் இதில் இவர் நிச்சயமாக இந்த குற்றத்திற்காக தண்டிக்கப்பட வேண்டிய ஒருவரில் மைத்ரிபால சிறிசேனையும் சரி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்காக வழங்கப்பட்ட அந்த இதிலிருந்து அவர்கள் தவறிவிட்டார்கள் என்ற அடிப்படையில் தண்டிக்கப்பட வேண்டிய அந்த குற்றத்தில் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் பட்டியலிலே ரணில் விக்ரமசிங்கவும் மைத்ரிபால சிறிசேனும் வர வேண்டும் என்ற மக்களுடைய கருத்து இருக்கின்றது. ஆனால் அதற்கான வழக்குகள் பதியப்பட்டிருக்கின்றதா, அதற்கான சோர்ஸ் இருக்கின்றதா என்ற அடிப்படையிலே பார்க்கின்ற போது இதுவரையில் அதற்கான வழக்குகள் எதுவும் பதியப்படவில்லை. 2018ஆம் ஆண்டு ஏப்ரல் 16ஆம் தேதி நாட்டை விட்டு அவர் இந்தியாவுக்கு சென்று இந்தியாவிலிருந்து சிங்கப்பூருக்கு செல்கிறார். இந்த சந்தர்ப்பத்திலே பாதுகாப்பு கவுன்சில் கூட்டுவதற்கான எந்த விதமான நடவடிக்கைகளிலும் ரணில் விக்ரமசிங்கேயோ பூஜித் ஜெயசுந்தர போன்றவர்களை இணைத்துக் கொள்ள வேண்டாம் என்ற அடிப்படையில் தடுத்தும் இருக்கிறார். எனவே இதற்கான சாட்சிகள் தாராளமாக இருக்கின்றது. அதற்கான ரேகைகள் அவருடைய முகத்திலே விளங்குகிற தான் ரொம்பவும் ஒரு குழப்பமடைந்த நிலையிலே மைத்ரிபால சிறிசேன இருக்கிறார். நேற்றைய தினம் ஒரு திருமண நிகழ்வுகளை கலந்து கொண்ட போதும் வளமையிலே அவர் பாட்டு பாடுவதற்கு விருப்பமானவர், பாடவில்லை. வற்புறுத்தலின் அடிப்படையில் ஒரே ஒரு பாடலை மாத்திரம் பாடினார் என்ற அடிப்படையில் அதில் குழப்பமடைந்திருக்கின்றார். தனக்கு அடுத்த தண்டனை தனக்கு தரப்போகிறார் என்ற அடிப்படையில் குழப்பமடைந்திருக்கின்றார் என்பது அவர் தான் செய்த குற்றத்தை உணர்ந்து தனக்கான தண்டனை தன்னை நோக்கி வருகிறது என்பதை உணர்ந்த அடிப்படையிலே அவருடைய செயற்பாடுகள் தற்போது இடம்பெற்று வருகின்றது. அவரும் தண்டிக்கப்படுவார் என்பதற்கு மாற்று கருத்து இல்லை. நிச்சயமாக அவருக்கு எதிரான வழக்குகள் தொடரப்படும். இந்த குற்றத்திலே தனக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்திலிருந்து தடுக்க வேண்டிய நிலையிலிருந்து தடுக்காமல் விலகி கொண்டதற்கு ஆன தண்டனை அவர் பெறுவார். ரைட். ஓகே, எதிர்பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. தொடர்ந்தும் லங்காஸ்ட்ரியுடன் இணைந்திருங்கள். நன்றி என்று தாக ஐன்ஸ்டைன் அவர்களுக்கு நம்மோடு இணைந்து இந்த பதில்களை தந்தமைக்கு மிக்க நன்றி. நான் நினைக்கிறேன் எங்களுடைய சந்தர்ப்பம் அவ்வாறு அமைந்திருக்கின்றது. இன்றைய தினம் சிறைச்சாலைகள் 2 உடைக்கப்பட்ட சந்தர்ப்பத்திலே இவ்வாறான ஒரு நிகழ்வை நாங்கள் பேசியிருக்கணும். முழுமையான தகவல்கள் எனக்கு பெறப்படாத சூழலும் கூட அதற்கிடையிலே எனக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையிலே நான் பகிர்ந்திருக்கின்றேன். இதைவிட அதிகமான தகவல்களை நீங்கள் தொடர்ந்தும் உங்களுடைய நேரலையூடாக வழங்குகிறீர்கள் என்ற நம்பிக்கையோடும் மக்களுக்கு சென்றடைய வேண்டும், உண்மையான தகவல்கள் சென்றடைய வேண்டும் என்ற அடிப்படையிலும் கேட்டுக்கொண்டு கலையத்துள்ளவர்களுக்கும் ஒளிப்பதிவாளர்களுக்கும் உங்களுக்கும் நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி. தொடர்ந்தும் லங்காஸ்ட்ரியுடன் இணைந்திருங்கள். மற்றொரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியோடாக சந்திக்கலாம்.
நன்றி, வணக்கம். உங்கள் பெற்றோரின் நிம்மதியே எங்களின் நோக்கம். செவிலியர் பராமரிப்பு, ஆரோக்கிய உணவுகள் மற்றும் சொகுசு அறைகளுடன் ரத்மலானியில் வி கேர் ரெசிடென்ஸ். இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10 தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றே டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். இத்தளத்தில் மிக குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்திட இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்.